3 நாள் ஷூட் முடிஞ்சு போச்சு. அரண்மனையில் அரசருக்கு எதிராக அமைச்சர்கள் என்ன சதி பண்ணுறாங்கன்றதான் இப்போ ஷூட் பண்ணணும். அப்படின்னா கிளைமேக்ஸ் என்னவா இருக்கும்? அதாவது லாங் ஷாட்ல 2 பேரையும் ஊரை விட்டு போற மாதிரி ரிலீஸ் பண்ணா நல்லா இருக்கும் சார். ஏன் சார் அந்த ப்ரொடியூசரை பார்த்தா லாபம் சம்பாதிக்க படம் எடுக்கிற மாதிரியா தெரியுது? லாபம் சம்பாதிக்கிறாரோ இல்லையோ, நமக்கு சான்ஸ் கொடுத்துருக்காருல்ல, அதை பாரியா சார். ஸ்மக்லிங் பண்ணி சம்பாதிச்ச பணத்தை ஒயிட் பணமா மாத்துறதுக்காக படம் எடுக்கிறாங்க சார். தியேட்டரே காலியா இருந்தா கூட டெய்லி பணம் கட்டுறாங்க சார் பேங்க்ல, ஹவுஸ்ஃபுல் ஒன்னா மாதிரி. யோ, ஸ்மக்லிங் சொல்லி ஊத்தி முட்ட போறியா? இந்த சான்ஸ் வாங்கறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா? காசை பத்தி கவலையே படாதீங்க. என்கிட்ட ஒரு ஹிஸ்டாரிக்கல் கதை இருக்குது. 17th century பீரியட் ஃபில்ம். ஒரு ராஜா, அவர்கிட்ட 2 மந்திரி இருக்காங்க. அந்த ராஜாவை கவுக்கிறதுக்கு சதி பண்றாங்க. அந்த ராஜா எப்படி அந்த சதியை கண்டுபிடிக்கிறாரு, என்ன தண்டனை கொடுக்கிறாரு, ராஜா கொடுக்கிற தண்டனையில இருந்து அந்த 2 மந்திரியும் எப்படி தப்பிச்சு ஓடுறாங்க, அதான் கதை. எடுத்துடலாமா? ஓகேவா? பிரமாதம் சார், ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா வரும் சார். நல்லா வரும். மொக்க கதைக்கு எப்படி மண்டே ஆட்டு வருது. நீங்க என்ன பண்றீங்க, ஒரு டெஸ்ட் ஷூட் 4 நாளைக்கு எடுத்து காமிங்க. பார்த்துட்டு we will finalize everything. 4 நாள் டெஸ்ட் ஷூட் எடுக்கணுமா? எடுத்துடலாம் சார். டெஸ்ட் ஷூட் உங்க செலவுல. எங்க செலவுலயே வா? ஓகேனா ஃபர்ஸ்ட் ஷெட்யூலுக்கு 4 சீட் கொடுத்துறேன். சரி சார், எடுத்துடலாம் சார். எஃப்எம்எஸ் ரைட்ஸ் இருக்கு, சேனல் ரைட்ஸ் இருக்கு. தமிழ்ல பேர் வச்சா மானியெல்லாம் வேற கொடுக்குறாங்க சார். அப்படி இப்படி எடுத்துடலாம். வெட்டி கதை பேசாதீங்கயா, சீனுக்குள்ள வாங்கயா. பாலவதன யோகியும் பெருங்குடி கெடுத்தானும் இரவோடு இரவாக. நாளைக்கே எது வேண்டுமானாலும் நடக்கலாம். இன்று இரவே நான் சிற்றரசுகளை பார்க்க வேண்டும். யாரது? நான் தான் பெருங்குடி கெடுத்தான் திருவேல். நான் தான் அமைச்சர் பாலவதன யோகி. கதவை திறங்கள். இல்லை இல்லை இல்லை, நான் சொல்கிறேன், அவர்கள் சொம்பு காய்ச்சலில் இறக்கவில்லை. ஏதோ சார். இல்லை இல்லை இல்லை, நான் சொல்கிறேன், அவர்கள் சொம்பு காய்ச்சலில் இறக்கவில்லை. ஏதோ ஒரு விஷக்கணியை உண்டு இறந்திருக்கிறார்கள், அவ்வளவுதான், வேறொன்றும் இல்லை. இல்லையா, இன்னும் கொஞ்சம் ஃபீவி கூட பண்ணியா? நாடு கடத்த போகிறார்களா? இந்த மக்கள் எல்லாம் நமக்கு எதிராக மாறப் போகிறார்கள். கவலைப்படாதீர்கள், நமது விசுவாசிகள் இருக்கிறார்கள். என்ன சார் இது திருவிழா நோட்டீஸா? செயின், மோதிரம், நெக்லஸ் எல்லாம் ஹிந்தி படிக்க போயிருக்கியா? ப்ரொடியூசர் எப்போ பணம் தராரோ அப்போதான் எல்லாம் ரிட்டர்ன் வரும். எடிட்டரை போய் பார்த்தியா? சார் பார்த்தேன் சார், எக்ஸ்போர்ட் போட்டு வச்சிருப்பாரு. சிடி வாங்கிட்டு வந்துட்டுமா? ஆமாம் ஆமாம். நாளைக்கு போய் ப்ரொடியூசரை பார்த்துட்டு வந்துடலாமா சார்? எத்தனை மணிக்கு சார் வரட்டும்? ஒரு 8:30 வாயா சார். ஒரு வழியா படம் முடிஞ்சிடுச்சு. நல்லா ஃப்ரீயா கோஆபரேஷன் பண்ணி நடிச்சு கொடுத்துருக்கேன். மெயின் பிக்சர்ல மறந்துடாதீங்க சார். யோ, மெயின் ஷூட் வரும்போது உனக்கு நல்ல ரோல் தரேன், கவலைப்படாத. சரி சார், நான் இப்போ கிளம்புமா? உட்காருங்க. நல்லா வந்திருக்கு, நல்லா பார்த்துட்டேன் நான். நல்லா வந்திருக்கு. சுரேஷ் சார், இவர் தான் ப்ரொடக்ஷன் மேனேஜர். உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் பண்ணி கொடுப்பாரு. நான் செக் அவர்கிட்ட கொடுத்துருக்கேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு விஷயம்,
வெள்ளிக்கிழமைக்கு நாள் நல்லா இருக்குது, அன்னைக்கே நீங்க பூஜை போட்டுடலாம். சார் ரொம்ப தேங்க்ஸ். ஓகே ஓகே, பார்க்கலாம். A nation of great civilization and culture. I consider my film winning prestigious award not for myself. I dedicate this award for all of my associates and my family. ஹலோ சார், நியூஸ் டிவியில பாருங்க சார், நம்ம ப்ரொடியூசரை மோசடி வழக்கில் கைது பண்ணிட்டாங்களா சார்? மோசடி மன்னன் கைது. பலரிடம் வெளிநாடுகளில் வேலை வாங்கி தருவதாகவும் படம் எடுப்பதாகவும் கூறி மோசடி செய்த மோசடி மன்னன் இன்று சென்னையில் காலை கைது செய்யப்பட்டார்.